ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன கதை, குரு சொன்ன கதை. பெண்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு அசிரீரி, உங்களை ஆட்கொள்ள உங்கள் மணாளன் வந்து கொண்டிருக்கிறார், போய் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். எழுந்திருச்சாங்க 10 கன்னிமார்கள். எழுந்திருச்சு வேக வேகமா புறப்படுறாங்க. அதுல சில புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள்? தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்ட கன்னிமார்களை பார்த்து மற்ற கன்னிமார்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கூடுதலான எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லாரும் போய் நிக்கிறாங்க. மணாளன் வர காலதாமதமாகிறது. கதை ரொம்ப கூர்மையா கவனிங்க. மணாளன் வர காலதாமதமாகிறது. எல்லோரும் மணாளனுக்காக காத்திருக்கின்ற பொழுது இருட்டு கவிகிறது. எல்லோரும் தீப்பந்தத்தை ஏற்றிக் கொள்கிறார்கள். தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் மணாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. மணாளன் வர இல்லை. அந்த தீபங்கள் எல்லாம் அணையத் தொடங்குகின்றன. மணாளன் வர இல்லை. தீபங்கள் எல்லாம் அணைந்து விட்டன. மணாளன் வரவில்லை. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் இருந்த கூடுதலான எண்ணெயை போட்டு அந்த தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் தீந்து போன தீப்பந்தங்களை வைத்துக் கொண்டு எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் என்று கேட்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் சொன்னார்கள், எங்களுடைய தீப்பந்தத்திற்கு இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் வேக வேகமாக ஓடி போய் எண்ணெய் விற்பனர்களை சேர்ந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டு திரும்புகின்ற அந்த நேரத்தில் மணாளன் வந்து விட்டார். புத்தியுள்ள கன்னிமார்கள் மணாளனை கண்டுபிடித்து அவருடன் போய் கோயிலில் கதவடைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை வைத்துக் கொண்டு தீபத்தை ஏற்றிக் கொண்டு பார்க்கிறார்கள். மணாளன் வந்து போய்விட்டார். நேராக கோயிலுக்குள் போய் கதவை தட்டுகிறார்கள். கதை முடிகிறது. கதவை தட்டுகின்ற பொழுது உள்ளிருந்து கடவுள் சொன்னார், நீங்கள் யார்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்காக காத்திருந்தவர்களோடு நான் வந்து கதவடைத்துக் கொண்டேன். நீங்கள் திரும்ப போகலாம். இவ்வளவுதான் ஜீசஸ் சொன்ன கதை. இந்த கதைக்கு பெயர் ஆயத்தமாக இருங்கள். பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். வாய்ப்பை தவற விடுகின்ற பொழுது கதவு அடைத்துக் கொள்ளும். கதவு அடைக்கப்படக்கூடாது என்றால் கூடுதலாக ஆயத்தமாக இருங்கள் என் குழந்தைகளே.